வணக்கம் நேர்களே. இந்த அருமையான வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நரன்னு சில பேர் பல்லு கடிப்பாங்க. அப்படியே நரன்னு இருப்பாங்க, கோவத்தில் கடிப்பாங்க. சில பேர் தூக்கத்தில் பல் கடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நரன்னு பல்லு ஏன் சார் கடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு ஃபினாமினன். அப்படின்னா இது என்ன நடக்குது, இது எதனாலே விஞ்ஞானத்தினால இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அப்படின்னா என்னென்னா, இது பல தியரி இருக்கும். ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகலைன்னா இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்ங்கிற தியரி இருக்கும். அதே மாதிரி பிரெயினில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அவங்க மைண்டில், அதனால தான் இது வருது அப்படிங்கிறாங்க. சில பேர் உடனே ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த நரன்னு பல்லு கடிக்கிறது 2 டைப் இருக்குது. தூக்கத்தில் கடிக்கிறது, முழிச்சிருக்கும் போதே கடிக்கிறது. இப்போ தூக்கத்தில் கடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக இதில் எது அதிகமாக இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் பல் கடிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அதான் ஸ்லீப் ரிலேட்டட் Bruxism அப்படின்னு சொல்லுவாங்க. முழிச்சிருக்கும் போது பல் அப்படி நரன்னு கடிக்கிறதுக்கு பேர் அவேக்கன் Bruxism அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நரன்னு கடிக்கிறதுனால நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி நரன்னு பல்ல கடிக்கிறாரு. இப்போ சில பேர் கோவத்தில் அப்படியே நரன்னு கடிப்பாங்க. வீட்டில் இப்போ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சண்டை போடும்போது அவங்க அப்படி கடிக்கும் போது சவுண்ட் நமக்கே கேட்கும். ஸோ அந்தளவுக்கு கடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்படி கடிக்கிறதுனால சில பாதிப்பு வரும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு பொருளை கையில் வச்சுருக்கீங்க, அதை ஒரு முட்டையே வச்சுக்கோங்களேன். இந்த முட்டையை கையில் வச்சுருங்கன்னா ஒன்றும் ஆகாது. இந்த முட்டையை நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த முட்டையோட ஸ்ட்ரென்த்து போய் அமுக்கணுன்னா படார்னு வெடித்து அந்த முட்டை கரு வெளியில் வந்துடும். அதே மாதிரி உங்கள் பல்லுக்குன்னு இவ்வளோ தான் ஒரு ஃபோர்ஸ் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்போது நீங்கள் சப்போஸ் ஓவராக நீங்கள் அதை அப்படியே நரன்னு கடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பல்லோட பகுதிகள் தேய ஆரம்பிக்கும். ஸோ பல்லோட பகுதிகள் தேயும் போது இந்த மாதிரி பல் அப்படி ஃப்ளாட் ஆயிரும். பல்லுக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, ஒரு அனாட்டமி இருக்குது. இப்போ ஒரு செருப்பு இருக்குது, அந்த செருப்பு நடக்க தேயுது. தேஞ்சோன்னா ஃப்ளாட் ஆகிடுது. ஃப்ளாட் ஆனால் என்ன ஆகுது, முள் குத்துது, கால் பரண்டுறது. ஸோ உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போகுது. அதே மாதிரி வாயில் இந்த பல்லோடைய ஷேப்பு போக போக ஒரு பேலன்ஸ் இல்லாமல் தாடை எல்லா பக்கமும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் எல்லாம் வாய் மூடி பாருங்கள், கரெக்டாக போய் லாக் ஆகும். மேல் தாடையும் கீழ் தாடையும் கரெக்டாக லாக் ஆகும். ஸோ அதுதான் கரெக்ட் மூமெண்ட்டு. அன்னெசரியாக ரைட் லெஃப்ட்டோ ஃப்ரண்ட் பேக்கோ போகாத அளவுக்கு வாய் அமைப்பு இருக்குது. அதுக்கு பேர் அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இப்படி அக்ளூஷன் போகுது அப்படின்னா தாடல் ரைட் லெஃப்ட் போகும். இப்போ என்ன ஆகும், இப்போ நீங்கள் கீழே விழ போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், டக்குன்னு உங்கள் உடம்பே தடுக்கும், ஐயோ கீழே விழுந்துடாதப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி உங்கள் வாய் லெஃப்ட் ரைட்டு போகும்போது இந்த வாய்க்குள்ளே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் அதை தடுக்க பார்க்கும். அப்படி தடுக்கும் போது என்ன ஆகும், அந்த மசில் ஒரு இடத்துல விரிஞ்சு ஒரு இடத்துல சுருங்கும் இல்லையா. இப்போது வாய் இந்த பக்கம் இப்படி போகுதுன்னா இந்த பக்கம் கான்ட்ராக்ட் ஆகும், இந்த பக்கம் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் வரும். இந்த இம்பேலன்ஸ் வரும்போது இந்த தசைகள்லாம் இறுகிக்கும். அப்போ உங்களுக்கு தலைவலிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ட்ராபேக். இந்த பல்லு தேஞ்சி நமக்கு என்ன அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும், தலைவலிக்கும், அன்எக்ஸ்பிளைன்டு ஹெட்ஏக்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைக்ரெயின் மாதிரி வரும், கண்ணெல்லாம் வலிக்கும், இந்த கழுத்துலேருந்து வலிக்கும். அப்புறம் உங்களுக்கு முகத்தில் ஏதாவது ஒரு மாதிரி வலி இருக்குது, சோர்வாகவே இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளமே. அடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தில் எக்கச்சக்கமான நரம்புகள்லாம் இருக்குது. ஸோ நரம்பு வலியா தாடை வலியா எப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த வலியெல்லாம் இல்லைனா கூட என்ன ஆகும்னா, இப்படி கடிக்கிறவங்களுக்கு அந்த எனாமல் பல்லில் 3 பகுதி இருக்குது. எனாமல், டென்டின், பல்ப்புன்னு. எனாமல்னால் வெள்ளை பகுதி, டென்டின்னா மஞ்சளாக தெரிகிற பகுதி, பல்ப்புனா உள்ளே இருக்கிற பகுதி. சில பேருக்கு இது ரொம்ப தேயிறனால அந்த எனாமல் போனவுடனே, எனாமல்ங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி, அந்த எனாமல் போனவுடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த டென்டின் அப்படியே கூச ஆரம்பிக்கும். அப்படி கூசின உடனே என்ன ஆகும், நமக்கு காஃபி சாப்பிட முடியாது, ஒரு டீ சாப்பிட முடியாது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடாக எதுவுமே குடிக்க முடியாது, ஒரு ஜில்லுன்னு சாப்பிட முடியாது. ஸோ பல்லோட ப்ரொடெக்ஷன் இல்லாதவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாக்டர் ஏதாவது சொத்தைனால இது மாதிரி இருக்கா, ஒரு பல்லில் இருக்கா, எல்லா பல்லையும் இருக்கா அப்படி பார்ப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பல்லில் இருக்குன்னா ஈஸி, நமக்கு அதை மட்டும் அடைச்சா போதும். ஆனால் எல்லா பல்லும் தேஞ்சி இந்த படத்தில் வர்ற மாதிரி, இப்போ பாருங்கள் இந்த படம் ஒன்று போடுவாங்க, இந்த படத்தில் வர்ற மாதிரி எல்லா பல்லும் தேஞ்சி ரொம்ப மோசமாக இருக்குன்னா பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஒன்று பல்லுலாம் தேய ஆரம்பிக்குது, பல்லும் பாதிக்கும். இன்னொன்று இப்போ வாயில் அந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட்டோட வருவீங்க, டாக்டர் கேப் போட்டேன், கேப் கழண்டுச்சு, கேப் போட்டேன், கேப் வாயில் நிற்க மாட்டேங்குது. உடனே என்ன தோணும், டாக்டர் சரியாக கேப் எனக்கு போடலை, டாக்டர் ஏதோ தரக்குறைவான கேப்பு போட்டுவிட்டார் போல், லேப் சரியாக பண்ணலை போல், பல் செய்ய தெரியல போல் நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாதுங்க. உண்மை உங்கள் பல் தேயிறனால
உங்கள் வாயோட அமைப்புக்கு வந்து உங்கள் பல் உரசி இப்படி நரன்னு கடிக்கும் போது அது என்ன ஆகிக்கும், உங்களுக்கு அந்த கேப் வந்து பட்டுன்னு கலர ஆரம்பிக்கும். அப்படி பட்டுன்னு கலரும் போது என்ன ஆகும்னா இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பட்டுன்னு கலரும் போது இந்த கேப் உடையும். சப்போஸ் சில பேருக்கு அந்த கேப்போட சேர்ந்து உள்ளே இருக்கிற அந்த நேட்டிவ் டூத், அந்த தாய் பல்லும் சேர்ந்து உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் முதல்ல அசஸ் பண்ணி டாக்டர் சொல்லியிருப்பார். சில பேருக்குலாம் சொல்லுவாங்க, நாங்களாம் சொல்லிவிடுவோம், உங்கள் பல் தேய்ஞ்சு போகிற அமைப்பில் இருக்கிறனால கேப் வந்து உடைய வாய்ப்பு இருக்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை தேய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேப்பு போட்டவுடனே அந்த கேப் மேலே இருக்கிற லேயர்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி மெட்டல் தெரிகிற மாதிரி இருக்கும். அது கேப்போட டிஃபெக்ட்னால இல்லை, பல்லோட ப்ரெஷர்னால. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். எப்படின்னா நீங்கள் தூங்கும் போது நரன்னு கடிக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் பார்ட்னரும் சொல்லுவாங்க, ஏங்க நைட் இப்படி தூக்கத்தில் அப்படியே பல்லு கடிக்கிறீங்க. சில பேர் கொரட்டை விடுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி நரன்னு கடிப்பாங்க. இப்படி ஸ்லீப் ரிலேட்டடாக வர்ற பிரச்சனைகள் எக்கச்சக்கங்க. ஸோ மருத்துவத்துறையில் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் இதோட பாதிப்புகளை நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க முதல்ல போய் ஒரு டாக்டரை பார்த்து அவங்க எடுக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே, ஓபிஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்து உள்ளே ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை பல்லு லெவலில் பாதிப்பு இருக்கா, பல்லு இல்லைனா எந்த லெவலில் பாதிப்பு இருக்குது, நடுவில் இருக்கா, உள்ளே இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அவங்க சரி ஒவ்வொரு பல்லாக ஆடுதான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா பல்லு ஓவராக தேயுதுன்னா ஏதாவது ஆடுறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்ப்ளிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நைட் கிரைண்டருக்குன்னு தனியாக ஒரு ஸ்ப்ளிண்ட் மாதிரி ஒன்று வருது, இந்த படத்தில் வர மாதிரி. இந்த ஸ்ப்ளிண்ட்டை எடுத்து உங்கள் மவுத்தில் போட்டுட்டு படுங்க, உங்கள் மவுத்தில் போடுங்க. நீங்கள் பகலில் கடிக்கிறதா இருந்தால் பகல்லே போட சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பகலில் நரன்னு கடிக்கிறீங்கன்னா இது இருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்களுக்கு உங்கள் பல் தேய்மானத்தை இது தடுக்கும். இப்போ ராத்திரி பண்ணுறீங்கன்னா ராத்திரி தூங்குறதுக்கு மேலே இதை நீங்கள் கட்டாயம் போட்டுட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இதனால் தலைவலிகள்லாம் வருதுன்னா இந்த ஸ்ப்ளிண்ட் போட்டாலே சரியாயிடும். இன்கேஸ் தலைவலி அதிகமாக இருக்குன்னா அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எங்கே பெயின் இருக்குன்னு பார்த்து அங்கே வந்து இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல தொட்டாலே வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு இந்த இடத்துல தொட்டால் வலிக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா அந்தந்த இடத்துல லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ரொம்ப முத்தின கேசஸுக்கு அந்த மசிலை வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விட போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனும் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இதுக்கு இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பல் நர கடிக்கிற பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட் செக்அப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், பல் நரன்னு கடிக்கிறது நார்மல் கிடையாது, அது அப்நார்மல். இப்போ சில குழந்தைகள் இந்த மாதிரி கடிப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இந்த வியாதி இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு வயிற்றில் யூஸ்வலாக வந்து வார்ம்ஸ் இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்ல தெரியாமல் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக அது கடிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த கடிக்கிற இது கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்படியே நின்று போகும். வார்ம்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நரநரப்பு இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பீடியாட்ரிக் டாக்டரை பார்த்து வார்ம்ஸுக்கு ஒழுங்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். அவங்கள பார்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு சைல்டு டென்டிஸ்ட்டையோ இல்லை எங்களை மாதிரி ஜென்ரல் டென்டிஸ்ட்டோ நீங்கள் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்க. ஸோ இதனால உங்களுக்கு நிச்சயம் நிறைய பிரச்சனைகளை ஆரம்பத்திலே நீங்கள் தடுக்க முடியும். ஸோ இது நார்மல் கிடையாது. இது தூக்கத்தில் வர்றது ஒரு டைப்பு, பகலில் முழிச்சிருக்கும் போது வர்றது ஒரு டைப்பு. ஸோ தூக்கத்தில் கடிக்கிறீங்கனால ஸ்ப்ளிண்ட்டு போடணும், முழிச்சிருக்கும் போது ஸ்ப்ளிண்ட்டு போடணும். எந்த அளவுக்கு இது பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். மூணாவது, பல்லெல்லாம் தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சில பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது, முகம் வந்து உயரம் குறைஞ்சிடும், தேய முகம் வச்சுட்டு சப்பம் மூஞ்சி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லி எல்லா பல்லுக்குமே நம்ம என்ன பண்ணோம், பாண்டட் வெனியர் ரெஸ்டரேஷன் சொல்லி பாண்டட் கேப்ஸ் மாதிரி போட்டு பண்ணுவோம். பாருங்கள், இந்த கேஸில் கீழே ஃபோட்டோஸ் வரும் பாருங்கள். அழகாக வந்து இப்படி வராங்க தேஞ்சு போன அமைப்பில். நிறைய இது ஒரு பெரிய ப்ரொசஸ்ஸுங்க. எக்ஸ்ரே எடுப்போம், அப்புறம் வாயில் அளவு எடுப்போம், உங்களுக்கு ஒரு ட்ரையல் பார்ப்போம், அப்புறம் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பல்ல லேசாக தேய்ச்சி பாண்ட் பண்ணி ஒட்டக்கூடிய இந்த மாதிரி கேப்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக இப்படி ரொம்ப மோசமாக வர்றவங்களையும் நம்ம கம்ப்ளீட்டாக அழகாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 3-4 lakhs வரைக்கும் செலவாகும். ஏன்னா எல்லா பல்லுக்கும் கேப் போடுறது வந்து அவ்வளவு கம்மியான செலவில் கிடையாது. ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே நரன்னு கடிக்கிறத தடுக்கலைன்னா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பணம் உங்களுக்கு செலவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மருத்துவத்துறைக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தடுப்பு முறை மெத்தட்ஸில் தான் நீங்கள் போய் ஆகணும். இப்போ ஒரு வியாதி வரக்கூடாதுன்னா பெஸ்ட் என்னங்க, வியாதியை
சரி பண்ணுறதா தடுக்கிறது தான். அதனால் ஒரு பிரச்சனையை மேக்ஸிமம் தடுக்க பாருங்கள். வந்து சால்வ் பண்ணுறதை விட வருமுன் காப்பது நல்லதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த பிரக்சிசம் வியாதி. ஆரம்பத்திலே கண்டுபிடிங்க, செக்அப் பண்ணுங்கள். இது நார்மல் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வீடியோஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயமாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இத்துடன் இந்த வீடியோவுடன் உங்களோட விடைபெறுவது உங்கள் மேஜர் டாக்டர் பிரவீன், மல்லிகை பல் மருத்துவமனை, வெஸ்ட் மாம்பலம், சென்னை நிறுவனர். நன்றி, வணக்கம்.